பிரஜன் ஒரு இடத்துல பாரு ஷோல்டரில் கை வச்சு பேசியிருக்காங்க. அதுக்கு பிரஜன் அந்த இடத்துல ரொம்ப ஹாஷா அந்த கையை தட்டி விட்டுருக்காரு. அந்த இடத்துல பாருக்கு கை வலிச்சிருக்கு. அதனால இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ்ன்னு பாரு சொல்லியிருந்தாங்க. பிரஜன் நான் இதை கிளியர் பண்ணணும்னு பிக் பாஸ் கிட்ட கேட்டிருந்தாரு. அவர் கிளியர் பண்ண சான்ஸும் கொடுத்தாரு. அதுக்கு பிரஜன் சொல்றாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் பண்றதுக்கு நான் ஆள் கிடையாது. எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. அதனால என் ஒய்ஃப் இங்கே இருந்தாலும் என்னை நீ இப்படி தொட்டு பேசுறது உங்க தயிர் சாதத்துக்கு நான் ஊருக்கா இல்ல, உன்ன மாதிரி சிஸ்டர்ஸ் அக்கா எனக்கு வேண்டான்னு சொல்றேன். அவர் சொல்றது எப்படி இருந்துச்சுன்னா, அவர் பெரிய ஆணழகன் மாதிரியும், பாரு இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணி அவரால் அவங்க கண்டென்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொன்னார். அது அங்க இருக்க எல்லா ஃபீமேலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. நான் மன்றிட்டு கேட்டுக்கிறேன், என்ன இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஆளாக்காதீங்க. அவர் ஆணழகனும் கிடையாது. பாரு கமருதன் கிட்ட வேணா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, மற்றபடி எந்த பாய்ஸ் கிட்டயுமே அவங்க அந்த பிசிக்கல் டச் வச்சு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தது கிடையாது. ஒரு கேர்ளை அப்படி கொண்டு போயிருக்க தேவையில்ல. பாரு என்னை டச் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது, கை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க கை பட்டு வலிக்குதுன்னு தான் சொன்னாங்க. இவங்கள வச்சு அவங்க கண்டென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவர் பேசுறது பார்த்தா அவங்க ஒய்ஃப் வேற என்கிட்டே அவன் சைட் அடிச்சான்னு சொல்லியிருக்கான். இவங்க ரெண்டு பேர் பண்ற விஷயம் ஒரு சில இடத்துல நம்மள முகம் சுளிக்க வைக்குது.